எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு நார்மல் வீடியோ தான். டிஐஒயும் கிடையாது, எந்த ஒரு சர்வீஸும் கிடையாது. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் வந்து புக் கொடுத்துருக்காங்க என் பொண்ணுக்கு. ஸோ அதுக்கு வந்து நான் கவர் போட்டுருந்தேன். ஸோ அதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. நைட் வந்து 1:00 ஆகுது. ஸோ அதனால் இதுக்கு மேலே நான் எதுவும் டிஐஒய் பண்ண முடியாது. மார்னிங் டைமில் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, பழைய இரும்பு கடையில் வந்து சில போர்ட்ஸ் வந்து வாங்கிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த போர்டில் என்னென்ன நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா, நம்ம சேனலில் ரெஸ்டோரிங் வீடியோஸ், டிஐ ப்ராஜெக்ட்ஸ், அதே போல் ஆம்ப்ளிஃபயர் ஸ்பேஸ், எலக்ட்ரானிக் ஸ்பேஸ் எங்கே வேலை கம்மியாக கிடைக்குமோ அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடுவோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஆக்சுவலி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த போர்டு இருக்கிறதுல ஹெவியான போர்டு. ஸோ இதில் என்னடா கிடைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பாக நம்ம எலக்ட்ரிக்கல் அதாவது எஸ்எம்பிஎஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டர்ஸ், இதெல்லாம் குறைஞ்சபட்சம் 300 அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் அந்த கெப்பாசிட்டர்ஸ். அதே போல் வந்து மப்செட். இந்த போர்டு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம லிஃப்ட் ஆப்ரேட்டிங், அதாவது வந்து இந்த லிஃப்ட்லலாம் பார்த்திங்கனாக்கா யூஸ் பண்ணக்கூடிய பவர், இது வந்து ரிலேஸ், ஃபியூஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ வர வோல்டேஜ் வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த போர்டு யூஸ் பண்ணுவாங்க. குட்டி டிரான்ஸ்ஃபார்மர், ரிலேஸ், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒக்டோகாப்பில் இது வந்து நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து ஸ்டேபிள் பண்ணி கொடுக்குறது, அது எல்லாமே இதில் இருக்குது. அதேபோல் மப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மப்செட் சிலது வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து வோல்டேஜ் வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்குறது தான். பட் நான் வாங்கக்குள்ளே ரொம்ப கண்டம் பண்ணி தான் கொடுத்தாங்க. இல்லை ஆல்ரெடி இந்த போர்டெலாம் பாருங்கள் ஃபுல்லாக டேமேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த போர்டு என் கையில் வந்துச்சு. பட் இந்த காயில்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வோல்டேஜ் பூஸ்ட் பண்ணுறதுக்கோ, அதுக்காக தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னாக்கா, இந்த காயிலோட கோடு இருக்குது, சீரியல் நம்பர் இருக்கும். இதை நம்ம வந்து ட்ராக் பண்ணி இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ரிலே சில போர்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, இந்த LM386ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆம்பிளிஃபயர் போர்டு, அதெல்லாம் இதில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். பட் 100% எனக்கு ஷூராக தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதே போல் இது வந்து நம்ம வோல்டேஜ் வந்து பூஸ்ட் பண்ணக்கூடிய கோயில் தான் இது. ஓகேங்களா? பாக்ஸ் ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தேவையானதை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற டயோட்ஸ் வந்து நமக்கு செட் ஆகும், யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோல் இந்த சொன்னது தான், இந்த ஆக்டோகாப்பில் இந்த ரெசிஸ்டர், டேமேஜ் ஆகாமல் இருக்கிற கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஏன்னா பழைய இரும்பு கடையில் வாங்கிட்டுல அவங்களுக்கு இதோட மதிப்பு தெரியாது. அவங்களுக்கு இது ஒரு பொருள், அவ்வளோதான். அலுமினியம், காப்பர் இருக்கக்கூடிய ஒரு பொருள், அதனால் இது கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக தூக்க கூட முடியல, அவ்வளோ வெயிட்டு. ஓகே, அடுத்தபடியாக பார்க்குறது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஒரு போர்டு TDA7388, அந்த போர்டு தான் நம்ம வந்து இப்போ பார்க்குறோம். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு கார் ஆம்ப்ளிஃபையர், இந்த சிடி போடுற மாதிரி வரும் பார்த்திங்களா, அதுலேருந்து எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பின்னாடி இருக்க ஃபியூஸ் பார்த்திங்கன்னா அப்படி தான் தெரியுது. ஸோ 10 amps ஃபியூஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாக்கெட் வந்து கார் ஆம்ப்ளிஃபையரில் வரக்கூடிய சாக்கெட் தான் இது. ஸோ டிவிடி அந்த மாதிரி போடுற மாதிரி வரும், 2 பின். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையானது வந்து ஒரு கெப்பாசிட்டர் கிடைக்கும். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வோல்டேஜ் பூஸ்டர் இருக்கிறதுல ப்ளஸ் 2 பின் RCA சாக்கெட் இருக்குது. ஈஸியாக பண்ணால் நம்ம வந்து 10 amps ஃபியூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மெயினாக இந்த ஐசி வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம நல்ல குவாலிட்டியாக வாங்கணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து ரேட் ரொம்ப அதிகம். குவாலிட்டியாக வாங்கணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு குவாலிட்டியான ஐசியாக தான் இருக்கும். TDA7388 உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே இதில் வந்து ஐசிஸ் எதுவுமே கிடையாது. நான் இதை எடுத்துகிட்டு வந்து கட்டிங்கன்னா RCA சாக்கெட் இருக்குது, சேம் டயோட கெப்பாசிட்டர்ஸ், செராமிக் கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது. ஸோ சின்ன ஐசி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆம்ப்ளிஃபையர் போர்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை டிவிடி அதுலேருந்து எதாவது கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி போர்டு தான் இது. ஸோ அது நம்மளுக்கு தேவையான இதுதான் வேல்யூ நம்மளுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம ஆம்ப்ளிஃபையரில் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இல்லை வந்து நார்மல் டயோடும் கொடுத்துருக்காங்க, 3 amps டயோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கெப்பாசிட்டர் பாருங்க, உங்களுக்கு 3300 UF 25 வாட்ஸ் கெப்பாசிட்டர். மோஸ்ட்லி நம்ம கண்டிஷனில் தான் கிடச்சிது. நான் என்ன போர்டுன்னு பார்க்குறதுக்கு அவசரம் மேலே எடுத்தேன்.
கம்பெனி பேர் போடல, சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் இதுலேயும் நம்ம வந்து மோஸ்ட்லி கெப்பாசிட்டர்ஸ் வந்து டேமேஜ் ஆகாது. அது டேமேஜ் ஆனது வந்து தூக்கி போட்டுட்டு மற்ற நம்ம எடுத்துக்கலாம். இல்லை சின்ன ஃபால்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து எடுத்தப்போ ஒயரிங்கில் அப்படி நம்ம போர்டில் விட்டு கூட நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். மேலே இருக்கிற அந்த அலுமினியத்தில் இருக்கக்கூடிய ஹீட் ரெசிஸ்டன்ஸ், அதனால் இது வந்து ஒரு நார்மல் 6283 போர்டு தான் நினைக்கிறேன். இது இந்த ஐசி தான் நினைக்கிறேன் 6283. இது ஒரு இந்த மாதிரி அவங்க வேஸ்ட்டுன்னு போடக்கூடிய பொருள் வந்து நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே சேர்த்து ஒரு 50 ரூபாய்க்கு தான் வாங்குங்கிறது லாபம் தான். ஏன்னா ஒரு கெப்பாசிட்டர் எடுக்க போனாலே 17 ரூபா 18 ரூபா அந்த மாதிரி வருது. ஸோ நம்மளுக்கு இது எல்லாமே ஒரு 50 ரூபா அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இந்த சின்ன சின்ன ஐசிஸ் வந்து நம்மளுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக நம்ம ஒரு ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணுறதுக்கு இதில் இருக்க நம்ம நார்மல் கூகுள் பண்ணாலே வந்து ஒரு ஐசி வச்சு எப்படி ஒரு ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணலாம், அதுக்கு தேவையான கம்போனன்ட்ஸ் என்ன மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம புதுசாக ஒரு ஆம்ப்ளிஃபையர் போர்டே வந்து செய்யலாம். பிசிபிஸ் வந்து ரெகுலராக கிடைக்குது, உங்களுக்கு 50 ரூபா 60 ரூபாயில் பிசிபி போர்டு கிடைக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் பழைய எறும்பு கடைக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி போர்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதை வச்சு நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் டே.